ரொம்ப ஈஸியான ஒரு வெரைட்டி ரைஸ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். அதாவது பூண்டு சாதம் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. வீட்டில் நம்ம நார்மலாக வடிக்கிற பொன்னி அரிசியிலேயே பூண்டு சாதத்தை ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யலான்னு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த பூண்டு சாதத்துக்கு நீங்கள் சைடிஷாக வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் கொடுத்து விடலாம். இந்த பூண்டு சாதத்தை ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்யலான்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறப்ப எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பூண்டு சாதம் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப்பு பூண்டு பார்த்திங்கன்னா தோல் உரித்து நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே 10 சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக வேர்க்கடலை, கருவேப்பிலை கொஞ்சம், 2 பச்சை மிளகா கீரல் போட்டு வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணது, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, வடித்த சாதம் 1 கப்பு, எண்ணெயும் உப்பு தேவையான அளவு. கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துருங்க. இதெல்லாம் எண்ணெயில் நல்லா பொரியட்டும். ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்புலாம் எண்ணெயில் பொரிஞ்சதுமே இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை எண்ணெய் நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை பொரிஞ்சதுமே இது கூட 2 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் வதக்கி விட்டுருங்க. பச்சை மிளகாயும் வரமிளகாயும் எண்ணெயில் வதங்கிருச்சு. இப்போ இது கூட வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் லேட்டாக வறுத்துக்கலாம். வேர்க்கடலை சேர்த்துறங்காட்டி பூண்டு சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடும்போது இந்த வேர்க்கடலையும் சரி சாப்பிடும்போது அது மணமாகவும் இருக்கும், நல்லா ருசியாகவும் இருக்கும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கிற பூண்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு பூண்டு லேசாக வதக்கி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விடுங்க. பூண்டு பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயத்தை லேசாக வதக்கி விட்டுருங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிடும். இதை வதங்குறதுக்காக இது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும் போது சீக்கிரமாகவே வதங்கும். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இஞ்சி இதில் சேர்த்திக்கலாம். இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட நம்ம வேக வச்சுருக்கிற சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போடணும். உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். அதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் பூண்டு சாதம் பண்ணுறதுக்கு பாசுமதி அரிசி கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து வீட்டில் வடிக்கிற நார்மல் பொன்னி அரிசி தான் அதில் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா அதுலேயே சூப்பரான பூண்டு சாதம் நம்ம பண்ணிட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நான் மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான் நம்மளோட பூண்டு சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஹெல்த்தியான பூண்டு சாதம் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு சாதத்துக்கு கூட நீங்கள் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை வந்து செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா செமையாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.